இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர்கிட்ட கேட்டு பாப்போமா? ஆமா, என்னது டியூசி சொல்றாங்களா இந்த நேரத்துல? சார் சொல்லுங்க ஒரு சார். நிமிஷம். வினோத் இரு, நான் அப்புறம் பேசுறேன். சொல்லுங்க சார். சங்கர்னு ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், இந்த ஏரியால தான் இருக்குன்னு சொன்னாங்க. சங்கரா? இந்த ஏரியாவிலையா? ஆள் எப்படி இருப்பாரு? என்ன மாதிரி தான் சார் இருப்பாரு. அப்படியா? சங்கர்ன்ற பேர்ல அக்கம் பக்கத்துல யாரும் காலேஜ் போனதா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் யாரும் அப்படி இல்லப்பா. சரி, சரி. தேங்க்யூ சார். வினோத் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வினோத் வந்துடுறேன். அம்மா என்னாச்சு? மாப்ள நல்லா தேடி பார்த்துட்டேன் மாப்ள, யாரும் தெரிலன்றாங்க. அண்ணா இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும். நம்ம போய் தேடி பார்ப்போம், கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. அத்தையை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சங்கரை சீக்கிரமா தேடி கண்டுபிடி. அந்த ஸ்ரீஜாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி அபி, நான் சென்னை வரல. நான் அந்த சங்கரை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. அண்ணா வண்டி திருப்புங்கண்ணே. என்னாச்சு மாப்ள? இதெல்லாம் பண்ணது ஸ்ரீஜா தானா? அபி அம்மாவை பார்த்துக்கிறாளாம். நம்மளை சங்கரை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா மாமா. அபி சொல்றது சரிதான் மாப்ள. நாம சங்கரை கண்டுபிடிப்போம், அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. அது சரி ஸ்ரீஜா, சீதாவுக்கு அடிபட்டு இருக்கிற விஷயத்த அண்ணன் கால் பண்ணி சஞ்சீவுக்கு சொல்லிருப்பாரு. இந்நேரம் சஞ்சீவ் திரும்ப வந்துகிட்டு இருப்பானா? மா, சஞ்சீவ் அம்மா பையன். அத்தைக்கு அடிப்பட்ட நியூஸ் தெரிஞ்சா அவனால கண்டிப்பா வெளியூர்ல இருக்க முடியாது. வீசின பூமராங் மாதிரி போன வேகத்துல திரும்பி வந்துருவான். நான் எழுதி கொடுக்கிற டேப்லெட்ஸை வாங்கி கொடுங்க சார். டாக்டர், வெளியில ஸ்ரீஜா இருக்கா, அவகிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். அத்தை சம்மதத்தோட எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் சஞ்சீவ் எப்படி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது? ஏய் அபி, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. எதுக்குடி நீங்க வந்த? வெளியே போ. என்ன வெளியே போன்னு சொன்னதுமே நான் வெளியே போறதுக்கு நான் ஒன்னும் பழைய அபி இல்ல. உங்களால என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. ட்ரை பண்ணி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சஞ்சீவ் வர வரைக்கும் இந்த வீட்லயே தங்கி அத்தைய பத்திரமா நான் தான் பாத்துக்க போறேன். என்ன மீறி என் அத்தைய உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டுறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டின உடனே அத்தை
மாமாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். நீங்க எப்படி என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட பாத்தீங்களோ அதே மாதிரி அத்தையும் மாமாவும் உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்க. பெட்டி படுக்கையோட கிளம்ப ரெடியா இருங்க. அபி, என்கிட்டயே அத்துமுறா பேசிட்டு போற. வீட்டுக்கு போ, உங்க அக்கா உனக்கு பாடம் நடத்துவா. சஞ்சீவ், 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 சஞ்சீவ். சஞ்சீவ், என்னத்த சஞ்சீவால உங்களை பார்க்க வர முடியலையேன்னு வருத்தப்படுறீங்களா? சஞ்சீவ், சஞ்சீவ் இப்போ வந்துட்டா அந்த ஸ்ரீஜா ஜெயிச்சிருவா. அப்புறம் அவனால என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. சஞ்சீவ், அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜா பத்தின உண்மையும் உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அத்தை. சஞ்சீவ், உங்க பையன் உங்களை பார்க்க வரலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. சஞ்சீவ் வர வரைக்கும் நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை இருக்கு. அதுக்குள்ள ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணவன சஞ்சீவ் கண்டுபிடிச்சிருவான். சஞ்சீவ், அதுக்கப்புறம் சஞ்சீவ் உங்களை வந்து பாப்பா அத்தை. சஞ்சீவ், சஞ்சீவ். நில்லடி. எங்கடி போயிட்டு வர? சொல்லுடி, எங்க போயிட்டு வர? சஞ்சீவ் வீட்டுக்கு என்ன மாதிரி போனியா? ஆமா போனேன். என் அத்தை வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன மாதிரி சஞ்சீவ் வீட்டுக்கு போனதே தப்பு. அதை என்கிட்டயே திமிரா சொல்றியா? நிறுத்துக்கா.